ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரசா எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போவோம்னா காசிமேடு மீன் மார்க்கெட் தான் போவோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைம் வந்து 3:49 ஆகுது. இதுக்கப்புறம் காசிமேடு கிளம்பி போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூடையை வந்து ஏலம் எடுக்கலாம், எப்படி மொத்தமாக பிரிச்சுக்கலாம் மீன் வந்து அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். தலைவர் என்ன மீன் வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்க. ஏலம் எடுக்குது தூக்கம் வருது. இந்த தூக்கத்தை கெட்டதுக்கு காரணம் தான். சங்கரா ஃப்ரெஷ்ஷா இறங்கி இருக்கு. இது என்ன மீன்? இது என்ன மீன்? அது வாழை மீன் தானே? அது வாழை மீன் இருக்கு. இது என்ன மீன்னா? குட்டியாக்குதானா? காரப்பொடியாது. அது என்ன மீனா? காரப்பொடி. காரப்பொடி லவரை இதெல்லாம் இருக்கு. மணி காரப்பொடி கேட்டதடா, அது இருக்கு. இதுதான் காரப்பொடி. இதுதான் காரப்பொடி. அவ்வளவுமே அதான். ஏலம் தான். அதான் சொன்னா. இப்ப 5 மணி ஏலம் வர்றாங்க. ஏலம் தான் பார்த்து எடுத்துடலாம். என்ன மீன் வேணுமானு கவலை இருக்கு பே. இது காணாங்கத்தை நினைக்கிறேன். இது காணாங்கத்தை தானே? இது மீன்லாம் தெரியும் மணி. இது காணாங்கத்தை. இது காணாங்கத்தை. இது பே. இவ்வளவு மீன் வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போற? வாடா, இவ்வளவு மீன் நம்ம வாங்க போறத சொல்றேன். இப்போ சொல்றேன், நம்மள கூட்டின்னு வந்து இவன் ஒரு மீன் வாங்கி தரணும். நமக்கு நம்ம வாங்க தேவையில்ல. ஸ்பான்சர் அவன் தான். சரியா? அவன் தான் ஒரு மீன் வாங்கி தரணும். நீ என்ன சொல்ற? எது வாங்கி தரணும்னா டீயும் பிரெட் ஆம்லெட் தான் வாங்கி சொல்லு மெயினா. போட்ல இருந்து மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா இறங்குது. நெத்திலி இருக்கு. நெத்திலி இருக்கியா? நெத்திலி இருக்கு. எவ்வளவு போய் மீன் பாரு. அது என்ன மீனே தெரியல. என்ன மீன் அது? பஃபர் ஃபிஷ்ஷா? தள்ளி கிள்ளி ஊத்துற போற. நெத்திலி தான். நெத்திலி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது என்ன மீன் தான் தெரியல எனக்கு. என்ன மீன் சொன்னது? என்ன மீன் உனக்கு தெரியுமா? பேர் தெரியுமா? தெரியாம சொல்லாது. என்ன மீன் அது? அந்த பெருசா குண்டா இருக்கு. ஹலோ, மீன் பேரே தெரியாம ஏதோ பப்பர் ஃபிஷ் அந்த ஃபிஷ் இருக்கா? இங்க ஒரு மீன் கொத்துறாங்க. என்ன மீன் கொத்துறா தெரியல. எல்லாம் பொடி மீனா இருக்கு. எல்லாம் மிக்சடா இருக்கு. என்னென்ன மீன் இருக்கு? இவ்வளோ காலையில பரபரப்பா இருக்கு. என்ன மீன்னே தெரியல. சொன்னா சோப்பா. என்ன மீன்? நல்லா சோப்பா இருக்கு. சோப்பு கலர். அப்புறம் ஸ்குட் இருக்கு. கூடையானா? கூட 600 ரூபாவா? இது வவ்வால் தானே? அது வவ்வால் கூட 600 ரூபாவா? பொடி இருக்கு. கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கு. கூட தான்டா. கூட தான் பண்ணி சொன்னேன். கிலோ சொல்லு. கிலோ வாயில தான். பொடி சங்கரா பாரா. அது வேணாவா? எவ்வளவு நல்லா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா நீ என்ன சொல்ற? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எறா இருக்கு பாரா. டே கோகுல பெரிய எறா கேட்ட பத்தி அது இருக்கு பாரு. கோகுல் பாரா பெரிய எறா இருக்கு பாரு. இருக்கும். செகண்ட் நிப்பாட்டிடுங்க.
வஞ்சரம் இருக்கு, பெரிய ஒவ்வால இருக்கு, வெள்ளை ஒவ்வால் கூட இருக்கு. எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா சூப்பரா இருக்கு. ஸ்குட், இறா 150 ரூபாய். மணி இறா நானும் வாங்கணும் மணி, சேர்ந்து வாங்கிக்கலாம். எல்லாரும் வாங்கிக்கலாம். கருவாடுக்கு பேர் போன மீன் இங்க இருக்கு பாரு, எவ்வளவு குடிச்சு வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் குழம்புல போட்டா குழம்பு உடஞ்சிரும். இல்ல எத்தனை மணி வந்தா பெரிய மீன் கிடைக்கும் சொன்னாயா லெஜெண்ட், நீ சொல்லியா எத்தனை மணிக்கு வந்தா பெரிய மீன் கிடைக்கும் சொல்லி கூட்டு வந்தான் இவன். 2 மணி ஆனா போய் 6 மணிக்கு வந்தாதான் மீன் நல்லா இருக்கு. போய் சொல்றாங்க பரவாயில்ல, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கடைசி வரைக்கும் வந்து மீன் வாங்காம சுத்தி காமிச்சு கூட்டு போனான். எங்க சைதாப்பேட்ல இருந்து வரும். வஞ்சரம் போதுமா அது? 2 மீன் எடுத்து 1500. அப்பா மீன் கால் தடை முடிஞ்சு இருக்குல்ல. வஞ்சரம் தானே இது? ஹோட்டலுக்காரர்கிட்ட கேளுங்க, மீன் வாங்கினதுல வஞ்சரம் கேளு. நீ தானே வஞ்சரம் மீன் கேட்ட? எவ்வளவு பெரிய மீன் ஆச்சுடா. அம்மா இது வவ்வாலாமா? எவ்வளவு இது? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு வேணா நீ ஹோட்டலுக்கு நீயே வாங்கிக்கோ. இது என்ன மீன்? இது அந்த இது தானே லாப்ஸ்டர். அதான் பண்ண போறோம். அந்த வேணும் பண்ண இங்க வா இங்க வா இங்க வா இங்க நின்னு பாரு. வேலை முடிக்கிறாங்களா பாப்பாங்களா? கட்சியில பொழுதே விஞ்சு போயிடுச்சு. வந்ததுக்கு மீன் இதுவரையும் வாங்கல. தௌலத் மாதிரி போனான்ல இவன் தான் கூட்டின்னு வந்து, வா நான் பாத்துறேன் மீன் வாங்கி தரேன்னு கூட்டின்னு வந்தான். வெக்கமா இல்ல? எவ்வளவு பேசு. இவன் தான் ஏலம் குத்து வாங்கியிருந்தான். எவ்வளோயா ஏலம்? 1200. என்ன மீனியா? என்ன மீன் வாங்கிக்கிறான் தெரியல. 1200 ரூபாய்க்கு என்ன மீன் தலைவர் வாங்கியிருக்க? அவன் பவால் 1500 ரூபா. வாங்க 1200 ரூபா. எத்தனை மீன் நிக்குது? கவரை காட்டுறா. 6 மீன் நிக்குது.
பைக்ல வந்தது யார் அங்க மீன் வாங்கினா கடைசியில வந்ததுக்கு பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்தான் மூஞ்ச காட்டண்டா அவனை காட்டுறியா இவன் தான் சொல்லியா அவன் பேசுறவங்க கூச்ச கட்ட மாட்டேன். இந்த மைக் வச்சு வந்தா அப்படியே பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்தான் கேட்காதியா மீன் வாங்கினா மட்டமான மீன் நல்ல வேலை செரு பக்கத்துல நல்லா இருந்து மீன் இல்ல மீன் கூட ஆக்சுவலா அவன் ரேட் பேசி வாங்குறாரு என் நண்பர் தான் ரேட் பேசி வாங்கினாரு நாங்க முக்கியமா அதுக்குதான் ரேட் பேசுறது அதான் காக்கா கூட்டு வந்தது ஏன்னா இவரு கிடைச்சனா போட்டாங்க நல்ல தண்ணி விட்டு பாருங்க உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா வெட்டத இது கட்டணம் இருக்கு மூன்று உண்டை யார் மேலே அது வேணாண்டா ஏய் கிலோ 520 தானா கிலோ தான் கிலோ 520 கடல்ல கூட கையில வச்சு அந்த கூடையில சொன்னா அது தப்பாடாச்சு உயிரோட இது பாத்தியா மணி லூஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பெரிய நண்டு 1000 ரூபாய் கிலோ ஒரு மீன் வந்துடல ஒரு நண்டு ஒரு நானும் ஒண்ணா போட்டுருவானா சங்கரா எவ்வளோண்ணா 510 ரூபா கூட 5 ரூபா ஆமா தரேன் 400 ரூபாய் என்ன அத 400 ரூபாய்க்குண்ணா போன 400 ரூபாய்க்கு போனத ஸ்குட் எவ்வளவுக்கு போறாரு இல்ல இது நல்லாதான் இருக்கு பையன் 400 ரூபாய்க்கு பேசி முடிச்சோம் ஐநூறு ஒரு கூறு 500 ரூபா 500 ரூபா இது ஃபோன் பண்ண நான் வரனால 200 ரூபா கேட்ட எல்லாமே இருந்தீங்க ஆனா எங்களுக்கு சாப்பிட வயிறு இல்ல 20 கிடைக்கும் ஒரு கண்ட வந்து டீ இருக்கு இது இல்லன்றாங்க அது இருக்கு இது இல்லன்றாங்க ஆன் பண்ணலடா இது அதுக்கு கை காத்து இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா இப்ப கை இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு திரும்புவோம் 2 வீக்ஸ் கழிச்சு தலைவர் நீ வரியா சொல்லு 2 வாரம் கழிச்சு கூப்பிடுறேன் 3 மணிக்கு கன்ஃபார்ம் போறோம் இதோட நான் வர மாட்டேன் இங்க ஏரியா சைதாப்பேட்டை மார்க்கெட்ல இது சூப்பரா இருக்கும் ஓகே பை